our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த மருந்தும் கொடுப்பதில்லை, ஆனால் எந்த வியாதியும் அவர் முன்னால் நிற்பதில்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு வியாதி உங்களை அலைக்கழிக்கிறதா? டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்களா? மருந்துகளும் தோல்வியடைந்து விட்டனவா? இன்றைய வாக்குதத்தம் உங்களுக்காகத்தான். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார். இந்த வார்த்தை இன்று உங்கள் வாழ்க்கையை தொடப்போகிறது. இது ஒரு வசனம் அல்ல, இது உங்கள் தற்போதைய நிலைக்கு தேவனின் பதில். இதை கடைசி வரை கேளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வியாதிகளின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். நம்முடைய சரீரம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்பதாலும் சரீரத்தின் நோய்களையும் பலவீனங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டபடியினாலும் நாம் வியாதியோடு தத்தளிக்க வேண்டிய அவசியமில்லை. வாக்குதத்தங்களை பற்றி கொண்டு ஜெயம் கொள்ளுவோமாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே வியாதியும் நோயும் கிடையாது. இயேசுவானவர் பூமியில் இருந்த நாட்களில் வியாதியின் மேல் ஜெயம் கொண்டவராகவே வாழ்ந்தார். அவருடைய சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம், உபவாச ஊழியம் ஆகியவை வியாதியினாலேயோ பலவீனத்தினாலேயோ ஒரு நாளும் தடைப்பட்டதில்லை. வியாதிகள் அவரை மேற்கொள்ளவில்லை என்பதே அதன் காரணம். குஷ்டரோகியின் மேல் கூசாமல் தன் கைகளை நீட்டி தொட்டார். குஷ்டரோகம் அவரை மேற்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் தாமே சுமந்து தீர்க்க சித்தமானார். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வருகிறது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். வியாதி வருவதின் முக்கிய காரணம் பாவம்தான். திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தபோது அவனை குணமாக்குவதற்கு முன்பாகவே இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுபோலவே பெத்தஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷங்கள் வியாதியாயிருந்த மனுஷனை சுகமாக்கும் போது இயேசுவானவர் அவரை பார்த்து, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது இனி உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே என்று கூறினார். சில வேளைகளிலே பெற்றோர் மற்றும் முற்பிதாக்களின் பாவங்களினாலும் சாபங்களினாலும் கூட வியாதிகள் வருவதுண்டு. இதை அநேகர் நம்பாமல் இருக்கக்கூடும். ஆனால் ராஜாவாகிய தாவீது பாவம் செய்தான் என்றும் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் அவனுடைய பிள்ளையை அடித்தார் என்றும் அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது என்றும் வேதத்தில் காண்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வேளைகளில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களுக்கு வியாதி ஏற்பட நான் காரணமாயிருக்கிறேனா என்று ஆராய்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவது நல்லது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சிலர் பேராசையினாலும் பண ஆசையினாலும் நோய்களுக்கு ஆளாகிறார்கள். எலியாவின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியை பாருங்கள். பணம் சம்பாதிக்கும்படி நாகமானுடைய ரதத்தின் பின்னால் ஓடிப்போய் துணிகரமாய் பொய் சொன்னான். முடிவில் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் குஷ்டரோகம் வந்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் நம்மை எச்சரிக்கவில்லையா? பிரியமானவர்களே, பாவம் உங்களை நெருங்காதபடி காத்து கொண்டால் வியாதிகள் உங்களை நெருங்குவதில்லை.
இதுவரை நாம் வியாதி வருவதின் காரணங்களை வேதத்தின் வழியாக பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு கேள்வி. காரணம் தெரிந்தால் மட்டும் போதுமா? அந்த பரிகாரியாகிய கர்த்தரிடம் நாம் எப்படி போவது? அதற்கான வழியை இப்போது பார்ப்போம். இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இதுதான். கவனமாக கேளுங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய குணமாக்கும் வல்லமை ஒருபோதும் குறையாது. அது இன்றும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர் மாராவின் கசப்பான தண்ணீரை குடிக்க முடியாமல் தவித்த போது கர்த்தர் அந்த தண்ணீரை இனிமையாக்கினார். அதுபோலவே நம் வாழ்க்கையிலும் வியாதியின் கசப்பு வரும்போது கர்த்தர் தம் குணமாக்கும் கரத்தை நீட்டி நம்மை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். மாரா என்ற அனுபவம் இஸ்ரவேலருக்கு ஒரு சோதனையாக வந்தது. ஆனால் கர்த்தர் அதை ஒரு வெளிப்பாடாக மாற்றினார். நானே உன் பரிகாரி என்று தம்மை அங்கே வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த பரிகாரியாகிய கர்த்தரை நாம் எப்படி அணுக வேண்டும்? முதலில் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். யாத்திராகமம் 15:26 கர்த்தர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் இது விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதலின் வழி. கர்த்தரின் வார்த்தை நம் சரீரத்திற்கும் ஆரோக்கியம் என்று நீதிமொழிகள் 4:22 தெளிவாக கூறுகிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் சரீரம் முழுவதற்கும் ஆரோக்கியமுமாயிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிப்பதும் தியானிப்பதும் நம் சரீர சுகத்திற்கும் அவசியம். பிரியமானவர்களே, பரிகாரியாகிய கர்த்தர் உங்களுக்காக இன்றும் காத்திருக்கிறார். உங்கள் வியாதியை, உங்கள் வலியை, உங்கள் சோர்வை அவரிடம் கொண்டு வாருங்கள். அவர் உங்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதில்லை. என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்றும் அழைக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார். இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவம் மட்டுமல்ல. அதே தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவருடைய குணமாக்கும் வல்லமை இன்று உங்கள் மேல் பாய்வதாக. வியாதியின் மேல் ஜெயம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தரே உங்கள் பரிகாரி. வியாதியின் கசப்பு உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கலாம். ஆனால் மாறாவை இனிமையாக்கின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் இனிமையாக்குவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற இன்றைய வாக்குதத்தம் உங்களுக்காக என்று நீங்கள் விசுவாசித்தால் கமெண்டில் கர்த்தரின் பரிகாரி என்று எழுதுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். பரம தகப்பனே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீர் சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த வார்த்தை என்று என் வாழ்க்கையில் உண்மையாக நிறைவேறுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் இப்போது முன் கொண்டு வருகிறேன். சிலுவையில் நீர் சுமந்த வேதனைகள் வீணாகவில்லை. அந்த பலியால் நான் சுகம் பெற்றவள் என்று அறிக்கையிடுகிறேன். சிலுவையில் முடிந்ததை என் சரீரத்தில் இப்போது நான் காண்கிறேன். இயேசுவே, குணமாக்கும் கரம் என்னை தொடட்டும். என் சரீரம் முழுவதும் சுகமாக்கும் வல்லமை இப்போது செயல்படுகிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். இன்று என் வாழ்வில் உள்ள நோயின் அதிகாரத்தை நான் கட்டுகிறேன், அதை முறியடிக்கிறேன். இன்று முதல் வியாதி என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது என்று அறிக்கையிடுகிறேன். அது
என்னை தொட முயற்சித்தால் அது தோல்வியடையும். ஏனென்றால் நீரே என் பரிகாரி. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் எந்த பாவமும் கீழ்ப்படியாமையும் மறைக்கப்பட்ட குற்றமும் இருந்தால் அவைகளை இப்போது முன் அறிக்கை செய்கிறேன். இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து என் வாழ்க்கையை சித்தத்துக்கு ஏற்றதாக மாற்றும். நானும் வார்த்தைகளை கவனமாக கேட்பவள், நானும் கட்டளைகளின்படி நடப்பவள். சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் வியாதியின் கசப்பு என் வாழ்க்கையை ஆளாது. மாறாவை இனிமையாக்கின அதே தேவன் என் வாழ்க்கையையும் இனிமையாக்குகிறேன். நான் சுகமடைந்தவள், நான் ஜெயம் கொண்டவள், நான் தேவனுடைய சுகத்தினால் நிரம்பியவள். நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர். இதை நான் தினமும் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.